சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஏரிக்குள்ளே இருக்கேன். மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு காட்டலான்ட்டு வந்தேன். ஒரு ஒரு தடவை ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் மாடு மேய்ச்சி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு போஸ்ட் போட்டேன். அதை பார்த்துட்டு கேட்டாங்க, என்னம்மா நீயும் எலும்பாக இருக்க, மாடும் எலும்பாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. எங்கள் மாட்டோட ரகமே அப்படி தான் நாட்டுக்கு. பொழுதுக்கும் தான் மேயுது. காலையில் கொண்டு வந்து மேய்ச்சலில் கட்டுவோம். இப்போ மதியானம் தண்ணி காமிச்சு மறுபடியும் மேய்ச்சல்லே கட்டிட்டு போயிடுவேன். ஈவினிங் தான் வந்து ஓட்டிகிட்டு போவேன். அது என்ன காரணம் ஏது காரணம்னே தெரியலங்க. நம்ம மாடு எலும்பு தோலுமாக இருக்குது. யாருக்காச்சும் என்ன பண்ணால் சரியாகும்னு தெரிஞ்சிங்கன்னா சொல்லுங்கள். மதியம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே? இந்த ஏரி ஃபுல்லாக கிணாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி வெட்டை வெளியாக இருக்கிற பக்கம் நாங்கள் மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டுவோம் மேய்ச்சலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா காலையில் மாடை கட்டிட்டு போகும்போது இந்த சைடு பாதை இருக்குது. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி விரியன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் பொழைச்சேன்ப்பா நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்தமாரி அடப்பு பக்கம்லாம் வந்தால் செல்லில் பாட்டு வச்சுக்கிட்டே வருவேன். ஏன்னா பாம்பெல்லாம் இருக்கும். இந்த அடப்பில் கண்டிப்பாக பாம்பு இருக்கும். ஆடு மேய்க்கும் போது பிரச்சனை இல்லை. ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு முன்னாடி ஓடும். ஏதோ படுத்து கிடந்தா கூட அந்த சத்தத்தில் வந்து ஓடிடும். ஆனால் மாடெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி இந்த சைடில் இப்படி வந்திருப்பா போல். என் செல்லில் பாட்டு சவுண்டை கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டா. ஜஸ்ட்டு காலை வச்சுருந்தேனே சோழி முடிஞ்சு போயிருக்கும் இன்றைக்கி. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஓடிடுச்சு. அந்த பாட்டை சவுண்ட் ஆஃப் பண்ணோடனே அப்படியே பேக் அடித்து ஓடிட்டா. இல்லைன்னா இன்றைக்கி என் ஜோலி முடிஞ்சு போயிருக்கு நண்பர்களே. இதோட 2வது தடவை நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். 3வது தடவை என்ன ஆகுமோ தெரியல. முன்னொரு தடவை அப்படி தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டை பார்த்துக்கிட்டே இப்படி பெறாக்க அப்படி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே சுருண்டு படுத்து கிடந்துச்சு. ஒரு 8 ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து கடவுள் நம்மள்ட்ட அதை காமிச்சு கொடுத்துட்றான். அது ரொம்ப ரொம்ப புசு புசுன்னு சத்தம் போட்டிருக்கும் போல். அதை நான் கவனிக்கல. கிட்ட போய் காலை வைக்க போயிட்டு டக்குன்னு என் கண்ணில் போட்டு அப்படியே காலை பின்னாடியே எடுத்துட்டேன். அது என்ன பண்ணுச்சு, அப்படியே பொறுமையாக நகண்டு போயிடுச்சு. அது மேலே நம்ம டச் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம எதை பண்ணும். ஏன்னா அதுக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து வைக்காது, போட்டுரும். அதேமாரியே 2 தடவை தப்பிச்சிட்டேன். 3வது தடவை அந்த கடவுள் என்ன பண்ணுவானோ தெரியாது. கடவுள் கையில் தான் இருக்குது. என்ன நடந்தாலும் கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகே. கிராமத்து வாழ்க்கைனா எந்த அளவுக்கு இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இயற்கையாக நிறைய பேர் சொல்லுவாங்க சொர்க்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு. சொர்க்கம்தான். கடைசியில் சொர்க்கத்துக்கு போகிறது இங்கே தான் இருக்குது கை. டவுன்லலாம் பாம்போட தொல்லைகள் அதிகம் இருக்காது. ஆனால் கிராமத்தில் வந்து பாம்புகள் நிறையா இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஏரிக்குள்ளெல்லாம் பாம்புகள் நிறையாவே இருக்கும். மழை பெய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி வரும்போது அப்போ இன்னும் நிறையா வரும். தண்ணி எங்கேருந்து வரும்னா மலை மேலேருந்து. நம்ம ஊரை சுற்றி மலை இருக்குது பாருங்கள், தூரமாக தான் இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணி மழை பெஞ்சு தண்ணி இறங்கி கீழே ஒடியாரும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த மலையில் இருக்கிற பாம்பெல்லாம் அடிச்சுட்டு தண்ணியில் வந்து இப்படி நம்ம வீட்டு சைடு இப்படி வந்துடும். என்ன செய்கிறது, மழை காலத்தில் பாம்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம தப்பிச்சிடுறோம். அதில் பாம்பு, நண்டுவாகுளி, தேள், பூரான் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளை இது வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லை. சந்தோஷமாக சொல்கிறதா துக்கத்தில் சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் என்றைக்கு அவங்கக்கிட்ட கடி வாங்க போகிறதுன்னு தான் தெரியல. ஓகே நண்பர்களே, இதை சொல்லணுன்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய நண்பர்கள்னால் நீங்கள் என்ன ஒரு தங்கச்சி அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் அப்படிங்கிறது எங்களோட ஊர். நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. வெளிநாடுகள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து அன்றைக்கி நாள் கேட்டிருந்தேன், யார் யார் எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. என்னையும் ஒரு ஆளாக மதித்து நான் கேட்டதுக்காக இவ்வளோ பேர் பதில் சொன்னீங்க. ரொம்பவே நன்றிங்க. துபாய், அப்புறம் மலேசியா, யூஎஸ்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய சொன்னாங்க. நம்ம திருவண்ணாமலை, கேரளாவிலேருந்து நிறையா பேர்.
நன்றிங்க, நன்றி, நன்றி. நான் கேட்டதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் பதில் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. மதிய வணக்கம், மாலை வணக்கம் எல்லாருக்கும். டாடா பாய். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.